Hey all, welcome to my Simplistic Biology. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா DNA ரெப்ளிகேஷன். யூஸ்வலாக பார்க்குற வீடியோஸ் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அனிமேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ DNA அப்படின்னா டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட். இதில் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அது ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இதில் 4 பேசஸ் இருக்குது: அடினைன், சைட்டோசைன், குவானைன், தைமைன், அதாவது ACGT. ஸோ இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸுமே காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதராக இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராண்டில் T இருந்துச்சுன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராண்டில் கண்டிப்பாக A பேராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராண்டில் C இருந்துச்சுன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் G பேராக இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஒரு ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 ப்ரைம் 3 ப்ரைம்னு 2 ends இருக்குது. ஸோ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது 5 ப்ரைம் டு 3 ப்ரைம் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதாவது 2 ஸ்ட்ராண்ட்ஸுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் DNA. நெக்ஸ்ட் ரெப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு என்சைம் வருது. அந்த என்சைம் பேர் என்னன்னா ஹெலிகேஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா டபுள் ஸ்ட்ராண்டாக இருக்கிறத சிங்கிள் ஸ்ட்ராண்டாக மாற்றுது. ஸோ அங்கே ஒரு ரெப்ளிகேஷன் ஃபோக் உண்டாகுது. இப்போது இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராண்டில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ப்ரைமேஸ் என்சைம் அட்டாச் ஆகுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரைமரை ப்ரொடியூஸ் பண்ணும் பை கலெக்டிங் RNA பேசஸ். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ ப்ரைமர் கிடச்சிருச்சு. இந்த ப்ரைமர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ ஸ்ட்ராண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு என்சைம் வருது, என்னென்னா DNA பாலிமரேஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா DNA பேசஸை கலெக்ட் பண்ணி கரெக்டாக பேர் பண்ண வைக்கும். ஃபார் A அப்படின்னா அது கூட T தான் பேர் ஆகும். G அப்படின்னா அது கூட C தான் பேர் ஆகும். ஸோ நியூ ஸ்ட்ராண்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா 5 ப்ரைம் டு 3 ப்ரைம், அதாவது டுவர்ட்ஸ் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இதை தான் லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராண்ட். இப்போது இன்னொரு ஸ்ட்ராண்டை பார்ப்போம். அந்த ஸ்ட்ராண்ட் மாதிரியே இந்த ஸ்ட்ராண்டால் கண்டினியூஸாக ரன் ஆக முடியாது. ஏன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸாக ஸ்ட்ராண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் குட்டி குட்டி ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் ப்ரைமேஸ்ங்கிற என்சைம் அட்டாச் ஆகுது. அது RNA பேசஸ் கலெக்ட் பண்ணி ஒரு ப்ரைமர் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ப்ரைமரில் DNA பாலிமரேஸ் அட்டாச் ஆகுது. ஸோ DNA பேசஸை பேர் பண்ணுது. எந்த டைரக்ஷன் அப்படின்னா 5 ப்ரைம் டு 3 ப்ரைம் டைரக்ஷன். ஸோ இருக்கிற கேப் வரைக்கும் ஃபில் பண்ணிடும். இதுதான் ஒரு ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட். ஸோ இதே ப்ராசஸ் மறுபடியும் நடக்கும். ஒரு ப்ரைமேஸ் அட்டாச் ஆகி ஒரு ப்ரைமர் க்ரியேட் பண்ணிடும். மறுபடியும் ஒரு DNA பாலிமரேஸ் அட்டாச் ஆகி இருக்கிற பேசஸை ஜாயின் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு என்சைம் கால்ட் எக்ஸோநியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா ப்ரைமேஸை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே DNA பாலிமரேஸ் வச்சு இருக்கிற பேசஸை மறுபடியும் பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இருக்கிற கேப்ஸை அப்படியே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் எல்லா கேப்ஸும் ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ கேப் ஃபில் பண்ணதை ஜாயின் பண்ணும் இல்லையா, அதாவது ஒட்ட வைக்கணும். ஸோ அதுக்கு DNA லிகேஸ்ங்கிற என்சைம் யூஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் புது ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் DNA ப்ரொடியூஸ் ஆகுது. DNA ரெப்ளிகேஷன் செமிகன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு DNA ஸ்ட்ராண்ட் ஆல்ரெடி இருந்தது அண்ட் ஒரு ஸ்ட்ராண்ட் இப்போ புதுசாக ப்ரொடியூஸ் ஆனது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.